சாம்சங் A15 5G A156 கம்ப்ளைண்ட் வந்து டச் ஒர்க் ஆகலை. கஸ்டமருக்கு அதுக்கு முன்னாடி ரேண்டமாக ஃபோன் வந்து அப்பப்போ ரீஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாங்க. கேமராவும் ஒர்க் ஆகலை, டச் ஒர்க் ஆகலை, ரேண்டம் ரீஸ்டார்ட்டு தான் கம்ப்ளைண்ட். A15 5G இது வந்து ஒரு ஷாப்லேருந்து நம்ம கொரியர் அனுப்பியிருந்தாங்க. இது ப்ராப்பராக நம்ம டயக்னோஸ் பண்ணி பார்த்ததில் சிபியூவோட இஷ்யூ. சிபியூ வந்து போர்டிலேருந்து ஃபிக்ஸ் பண்ணி எந்த ஒரு பிரிண்ட்டும் டேமேஜ் ஆகாமல் ப்ராப்பராக ஹை குவாலிட்டி பிபிடி யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்பராக அதை ரீபால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமும் சேம் இஷ்யூ செட் ஆன் ஆயிடுச்சு. பட்டு டச் ஒர்க் ஆகலை. திரும்ப நம்ம டச்சுக்கு வரக்கூடிய இன்னும் ஒரு சில காம்பனன்ட்ஸ்லாம் செக் பண்ணதில் அதில் தான் ப்ராப்ளம் இருந்துச்சு. டச்சுக்கு வரக்கூடிய லைன் பிரேக்கிங். ஸோ ப்ராப்பராக அதுக்கான லைன் நம்ம க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து டச் ஒர்க் ஆகுது. கஸ்டமருக்கு டேட்டாவோட அந்த ஃபோனை நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி உங்கள் ஃபோனில் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம். நீங்கள் நேரடியாக நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம், அல்லது கொரியர் மூலிமா நீங்கள் உங்களோட ஃபோனை சென்ட் பண்ணி விடலாம். ஸோ குயிக் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.